அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேயர்களே, திருமணம் எனக்கு தாமதமாகுது, எனக்கு திருமணம் சீக்கிரம் நடக்க நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி 12 ராசி 12 லக்கணம் நீங்கள் எதுவாக வேணாலும் இருந்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு மேசராசி. தொடர்ந்து ஆஞ்சநேயர் உள்ள பெருமாள் கோயிலில் போய் எனக்கு திருமணம் நடக்கணும், சரியான துணை எனக்கு நடந்து என் வாழ்க்கையில் சிறப்படையணும்னு வேண்டிங்கன்னா, ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பெருமாள் ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள பெருமாள் கோவில் போய் வழிபட்டுட்டிங்கன்னா திருமணம் தடையில்லாமல் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதில் போகும்போது பெண்ணாக இருந்தீங்கன்னா விபூதி வாங்கிட்டு போங்க, ஆணாக இருந்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போங்க, சீக்கிரமாக நடக்கும். ஆணாக இருந்தீங்கன்னா மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு போங்க, மல்லிகைப்பூவும் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் சாமி கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன தானம். இது மேசராசி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி உள்ளவங்க உங்கள் வயதுக்கு வசதிக்கு தக்கவாறு, இப்போ என்னால் கொஞ்சம் பொருள் செலவு பண்ண முடியுங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சுட்டு முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு, பாலாபிஷேகத்துக்கு பணத்தை கட்டி பாலாபிஷேகம் செஞ்சு அந்த கடலில் குளிச்சுட்டு வெளியே வர்றீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு துணிமணியை நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை மடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, அது நல்ல துணியாக இருக்கணும், ஓரளவுக்கு அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த துணியை மடித்து வச்சுட்டு வேறு உடையை உடுத்திக்கிட்டு அந்த நாளிக்கிணறுலாம் குடிச்சிட்டு போய் முருகனை பாட்டு வந்துட்டிங்கன்னா திருமணம் நடந்தேறி வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி, மிதுன லக்கணம். இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் உள்ளவங்க, வசதி உள்ளவங்க திருவண்ணாமலை. நான் ஏற்கனவே ரிஷபத்துக்கு பேசும்போது அதாவது பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மிதுனம், மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் திருமணம் லேட்டாகுதுன்னா திருவண்ணாமலை போயே ஆகணுங்க. திருவண்ணாமலை போய் பரம்பூரில் திருவண்ணாமலையை வலம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா சகல தோஷங்களும் நிறைவாகி நல்ல நிலையை அடைவீங்க. இதில் இந்த மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வர்ற அமைப்பு கிடைக்கல, வியாழக்கிழமை போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய சகல பிரச்சனைகளும் திருமண சம்பந்தமாக மட்டுமல்ல, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கூட்டு சம்பந்தமான பிரச்சனை. கூட்டுன்னா முதல் கூட்டு மனைவி, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். இது மனிதனுடைய முதல் கூட்டு. இரண்டாவது கூட்டு நம்மளுடைய தொழில், நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அது சம்மந்தமாக விஷயங்கள். மூணாவது கூட்டு நண்பர்கள், எனக்கு சரியான நண்பர்களே அமைய மாட்டேங்குது, எனக்கு எங்கே போனாலும் ஒரே பகையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க திருவண்ணாமலை ஒரு முறை போயிட்டு வந்துட்டிங்கன்னா சிறப்படையும். அடுத்து கடகம். கடகராசிக்காரங்க அதாவது மலையும் மலை சார்ந்த நதியும் உள்ள முருகன் கோவில் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். முருகன் கோவில் இருக்கலாம், பெண் தெய்வமாக இருந்தாலும் சிறப்பு தான். அந்த கோயிலில் உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் அலங்காரத்துக்கு உண்டான பொருள், உங்கள் பேரில் அர்ச்சனை, அல்லது அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு கூட, அதாவது நதி கலந்த மலை. இப்போ அப்படி அந்த கோயில் எடுத்து அதில் எனக்கு தெரிய சரவண பொய்கை, பழனி அது ஒத்து வரும். அந்த ஃபோட்டோவை வழிபட்டுக்கிறது, அடிக்கடி அங்கே பழனி முருகனை சந்திச்சுட்டு வர்றது, அல்லது பெண் தெய்வம் உள்ள மலை சார்ந்த கோவில், நிலம் அதாவது மலையும் நீரும் கலந்த கோவில், இங்கே அடிக்கடி தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழில், குடும்பம், நம்முடைய நண்பர்கள் ஸ்தானத்தில் இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நிலையை கொடுத்துரும். அடுத்து சிம்மம். சிம்மத்தில் உள்ளவங்க திருமணம் லேட்டாகுதுன்னா கொஞ்சம் துளசி வாங்கி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகுன்னா கண்டிப்பான முறையில் ஒரு 9 வாரத்தை தாண்டாது ஏதோ ரிசல்ட் வந்துடும். திருமண சம்பந்தமாக மட்டும்தான் வேண்டணும். இது சிம்மராசிக்காரர்களுக்கு. இவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையும் நண்பர்கள் சார்ந்த பிரச்சனையும் இந்த பகையெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். அடுத்து கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரர்கள் திருமணம் லேட்டாகுது அப்படின்னா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அவசியம் போய் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது. அங்கே 3 குருநாதர்கள் அடங்கியிருப்பாங்க, கடலோரமாக 3 குருநாதர்கள் அடங்கியிருப்பாங்க. அவங்க 3 பேத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தோஷங்கள் விலகி சிறப்படைவீங்க. இதில் பரிகாரம், நிறைய செலவு இதெல்லாம் தேவையில்லை. இருக்கிறவங்க பண்ணிக்கலாம், இல்லாதவங்க இதுதான் சரியான முறை. இது கன்னிராசிக்காரங்களுக்கு. அடுத்து
துளாராசிக்காரங்களுக்கு துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடந்தேறணும், நல்ல உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பழனி முருகன் தான். பழனி முருகனை அடிக்கடி நம்ம வணங்கிட்டு வர்றது பெரிய வெற்றியும் உயர்வும் சிறப்பும் அமைதியும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும், திருமண தடை விலகும். இது துளாராசி. அடுத்து விருச்சக ராசி. விருச்சக ராசியில் பிறந்தவங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு அழகாக கொஞ்சம் மல்லிகைப்பூ, கற்பூரம், நெய் தீபம் இது தன்னுடைய சத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி காமாட்சி அம்மனை அடிக்கடி பார்க்க வணங்க வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இடம் ஏரியா உங்கள் தொழில் கெட்டியாயிருங்க. நல்லா கவனிக்கலாம். தொடர்ந்து முன்னேற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். காமாட்சி அம்மனை வழிபட நம்ம உடல்நலம், மனநலம், தொழில், குடும்பம், திருமண தடை, கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து நல்ல நிலையை அடைஞ்சிருவீங்க. அடுத்து தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தான், சந்தேகமே இல்லை. ஆஞ்சநேயர் சோஸ்திரம், ஆஞ்சநேயருக்கு துளசி இது சம்பந்தமான நிலையை கண்டிப்பாக அடிக்கடி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது தனுசில் பிறந்தவங்களுக்கு பெரிய உயர்வும் சிறப்பும் கிடைச்சிருது. அடுத்து மகரத்தில் பிறந்தவங்க உங்கள் குலதெய்வம். இதில் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மா வழி குலதெய்வம் அதிகமாக பேசும். அப்போ அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கும் போகலாம். அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்ச டொனேஷன், இது கோயில் கட்டுறோம், ஏதாவது ஒரு வழிபாடு இந்த மாதிரி நடந்து அதில் உங்களை நீங்கள் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா பெரிய உயர்வும் சிறப்பும் கிடச்சி பெரிய முன்னேற்றம் உண்டாயிரும். அடுத்து கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண தடை, தொழில் தடை, கல்வி தடை, மன உளைச்சல் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக தினமும் சூரிய நமஸ்காரம், கல்வி பிரச்சனை தீரும், பெரிய பதவி கிடைக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரர் படத்தை வாங்கி வீட்டில் வழிபடுறது. அப்புறம் பொதுவாக நேர் 7ஆம் இடம் இந்த கும்பத்துக்கு நேராக சூரியனுடைய வீடாக வரும். அப்போ கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க உங்கள் அப்பாவை டென்ஷனாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய உயர்வும் சிறப்பும் கிடைக்கும். உங்களுக்கு முன்னேற்றமே, தொழிலே, உங்களுடைய உயர்வே அவரை சார்ந்து தான் வரும். அதனால் சூரியனை நேராக பார்த்து நமக்கு எல்லாத்துக்கும் அப்பா சூரியன், நமக்கு மட்டும் அப்பா நம்மளை பெற்றவங்க. அப்போ சூரியனை அன்றாட வழிபட சகல தோஷமும் நிறைவாகி கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நேர் 7ஆம் இடம் சூரியனாகவே வரும். அப்போ இந்த சூரியனில் 7ஆம் இடத்துல என்னென்ன இருக்குதுன்னா தொழில் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, மனைவி பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவன் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தன்னையை விட எதிர்ப்பாகவோ கம்மியாகவோ மனப்பிரச்சனை உள்ளதோ அல்லது நமக்கு இதை எட்டி பிடிக்க முடியல, இது நான் பயங்கரமாக போராடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற பெரிய அலைச்சலுக்கும் கும்பராசி சம்மந்தப்படுது. அப்படின்னு என்ன காரணம்னா நேர் 7ல் உள்ள கிரகம் சூரியனாக வந்துடுறார். அதனால் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய உயர்வும் சிறப்பும் கிடைக்கும். அடுத்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னிமார் சாமி, சப்த கன்னிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த கன்னி தெய்வத்தை சப்தகன்னிமார்னு சொல்லுவாங்க, கன்னிமார் சாமின்னு சொல்லுவாங்க. 7 பெண் தெய்வம் இருக்கும். தயவு செஞ்சு மீனத்தில் உள்ளவங்க இந்த கன்னிமார்கள் சாமியை கும்பிட்டாங்கன்னா பெரிய உயர்வும் சிறப்பும் கிடைக்குதுங்க. அனுபவ ரீதியாக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வம் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் கோயிலில் கன்னிமார் சாமிகள் இருக்கும். அந்த தெய்வத்தை எண்ணி பார்த்திங்கன்னா 7 தெய்வங்கள் உள்ளே இருக்கும், அல்லது 7 இனம் உள்ளே கும்பிடும். இது அதனால் கன்னிமார் தெய்வத்தை அதிகமாக வழிபடுறது. அடுத்து விநாயகர் தரிசனம். மீனத்தில் பிறந்தவங்க விநாயகர் அடிக்கடி வழிபட்ட பெரிய உயர்வும் சிறப்பும் கிடைக்கும் என்பதை கூறி 12 ராசி லக்னத்தில் பிறந்த அனைத்து ராசி லக்னக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்கவங்க ஜாதகத்தில் நீங்கள் என்ன ராசி என்ன லக்னமோ அதுக்கு நேர் 7ஆம் இடம் என்ன வீடாக வருதோ
அந்த வீடு சம்பந்தமான கிரகத்தை தெய்வத்தை நம்ம வழிபடுறதுனால சகல தோஷங்களும் விலகி, தடை விலகி, நோய் விலகி, கடன் விலகி எல்லா இன்பமும் பெற்று நீடூடி வாழலாம், வாழ்வீர்கள் என்று கூறி வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். தயவு.